சிலுவை பாருங்க, அது போதும். இயேசு ஏன் வந்தாரு? யாருக்கும் முடியல, அவர் செய்ததுனால இப்ப எல்லாருக்கும் முடியும். எல்லாரும் தேவனை பிரியப்படுத்த முடியுங்க. தேவன் ஒவ்வொரு நபரை பார்த்தும் பிரியப்படுகிறார். இயேசுவை நம்பினா போதும், இயேசுவை நம்பினா போதும். நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு கிடையாது. இயேசுவை நம்பினா போதும், அவரே உங்களை மாத்தி விடுவார், உங்களை பாவத்தை மேற்கொள்ள செய்வார். பாவம் மனசுக்கு வந்துருச்சா, என்ன பண்ணுங்க? சிலுவை பாருங்க. எல்லா பாவமும் அவர் சுமந்தார், தீர்த்தார், மன்னித்தார், கழுவினார், சுத்தமாக்கினார், பரிசுத்தப்படுத்தினார். என் தண்டனை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். நான் எந்த தண்டனையும் கண்டு அஞ்ச தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. ஐயோ நரகம் போய் சேர்ந்துருவான்னு பயப்பட தேவையில்ல. எனக்காக எல்லா தண்டனையும் ஏற்றுக்கொண்டு முடித்து விட்டார். இன்னும் கேட்டா, இந்த வாழ்க்கையில என்ன சொல்லுது வேதம்? எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதம். மரத்துல தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இதனால ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம பெற்று கேஸ் தலையில மாறிடுச்சு பாருங்க.